ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த காலை ஜெபத்திற்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம ஒரு வசனத்தை தியானிப்போம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக 1 நாளாகமம் 19வது அதிகாரம் 12வது வசனம் எடுத்து வாசிப்போம். 1 நாளாகமம் 19 12வது வசனம். பதிமூணு வாசிப்போம். நலமானதை செய்வாராக என்றான். ஆமென். தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. இந்த காலை நேரத்திலும் கூட தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறதான முதலாவது வார்த்தை தைரியமாயிரு. எந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கீங்கன்றது எனக்கு தெரியல, ஆனால் இந்த காலையில் நான் முழித்த உடனே ஆண்டவர் எனக்கு இதைத்தான் வலியுறுத்தினார், தைரியமாயிரு அப்படின்ற வார்த்தை. இது யார் சொன்னால், எதற்காக சொன்னாங்கன்றதை நம்ம பிற்பாடு தியானிப்போம். ஆனால் அதுக்கு முன்பாக உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கூட உங்கள் தைரியத்தை, உங்கள் நம்பிக்கையை ஒரு நாளும் விட்டு விடாதீங்க. ஆண்டவர் உங்களுடைய தைரியத்துக்கு ஏதுவானதான பலனை அவர் தருவார். நம்ம சோர்ந்து போவோம் அப்படின்னா அதுவே பிசாசினுடைய ஒரு பெரிய ஆயுதமாக மாறி போகும். எந்த விஷயத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போய் மனம் தளர்ந்து போகிறீங்களோ அது பிசாசுக்கு ஒரு பெரிய சாதகமான ஒரு சூழ்நிலையை அவனுக்கு தந்துடும். அதனால் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் மனம் தளர்ந்து போய் இதுக்கு மேலே என்னால் முடியலை, என்னோடய தைரியமெல்லாம் அற்று போயிற்று அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தைரியமாக இருங்க. ஏன் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொரு வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா எபிரேயரில் 10வது அதிகாரம் 35வது வசனம் எடுத்து வாசிப்போம் நம்ம. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம். கிரியை செய்தால் பலன் உண்டுன்றது நமக்கு தெரியும். நற்கிரியை செய்தால் அதற்குரிய பலன் உண்டு, துர்க்கிரியை செய்தால் அதற்குரிய பலன் உண்டு. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியம். அப்போ நம்ம தைரியமாக இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் என்ன செய்ய முடியுமா, நமக்கு பலன் தர முடியுமா. எவ்வளவோ நான் பிரயாசப்பட்டோம், இந்த விஷயத்தில் பலனை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறதான இந்த காலை நேரத்தில் இந்த சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து நீங்கள் தைரியமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதற்குரியதான பலனை பார்க்க முடியும். நீங்கள் நினைக்கலாம், சிஸ்டர் பல வருஷமாக நான் காத்திருக்கிறேன், எதையுமே என்னால் பார்க்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, தொடர்ந்து காத்திருப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் காத்திருக்கிறதுல எந்த தவறுமே இல்லை. அது வருஷங்கள் ஆனாலும் சரி, ஆபிரகாமை போல் 25 வருஷமாக இருக்கலாம், இல்லை அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல் 12 வருஷமாக இருக்கலாம். எத்தனை வருஷமாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறது தவறே இல்லை. நம்ம திரும்ப இந்த 1 நாளாகமம் 19வது அதிகாரம் 12வது வசனத்தில் இது யார் சொல்லுகிற வார்த்தை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோவாப் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு யுத்தத்தின் சூழ்நிலையில் சொல்லுகிறதான வார்த்தை. 3 படைகள் அந்த யோவாபுக்கு விரோதமாக, இஸ்ரவேலுடைய படைக்கு விரோதமாக நிற்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் தான் அவன் தன்னுடைய சகோதரனை பார்த்து அவன் சொல்லுகிற வார்த்தை, தைரியமாயிரு, நம்ம ஆண்டவருடைய பட்டணத்துக்காக நம்ம செய்வோம், ஆனால் ஆண்டவர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக அப்படின்னு சொல்கிறார். யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இவங்க சொற்ப ஜனங்களாக இருக்கிறாங்க, ஆனால் அவன் அந்த 3 ராஜாக்கள் அவனுக்கு விரோதமாக நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். அதோட முடிவை பார்க்கும் பொழுது உண்மையாகவே அது ஆச்சரியம், அவங்க வெற்றி கொண்டதை பார்க்க முடியும். சரி, யார் இந்த யோவாப் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிப்போம் அப்படின்னா 2 சாமுவேல் 8வது அதிகாரத்தில் 16வது வசனம். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். 2 சாமுவேல் 8வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. செருயாவின் குமாரனாகிய யோவாப் இராணுவ தலைவனாய் இருந்தான். அகிலூதின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியாய் இருந்தான். போதும். இந்த யோவாப் யார் அப்படின்னா இஸ்ரவேலுடைய படைத்தலைவன், கமாண்டோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த நாட்களில். அந்த மாதிரி அவர் ஒரு படைத்தலைவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த யோவாப் இன்னொரு ஸ்தானமும் அவருக்கு உண்டு. அது என்னன்னா 2 நாளாகமம் 2:16 வாசிக்கலாம். 2 நாளாகமம் 2வது அதிகாரத்தில் இவர் தாவீதுக்கு என்ன உறவு முறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 நாளாகமம் இல்லை, சாரி 1 நாளாகமம்
1 நாளாகமம் 2:16. அவர்கள் சகோதரிகள் செருயாள் அபிகாயில் என்பவர்கள். செருயாளின் குமாரர் அபிசாய், யோவாப், ஆசகேல் என்னும் 3 பேர். இவர் யார் அப்படின்னா, இந்த யோவாப் யார் அப்படின்னா தாவீதோட படைத்தலைவன் மட்டுமில்ல, தாவீதுடைய சகோதரியினுடைய குமாரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு தெரியும் தாவீது வந்து 7வது குமாரன் இல்லையா. என்னுடைய கணிப்பின்படி என்ன அப்படின்னா, தாவீதுடைய அக்கா மகன் அப்படின்னு தான் இவர் இருக்கணும், தங்கச்சியாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அக்கா மகன் அப்படின்னா தாவீதை விட வயதில் குறைந்த ஒரு நபர் தான் யார், இந்த யோவாப். நமக்கு தெரியும் தாவீதுடைய படை வந்து வேதத்திலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாவீதுடைய படை லிஸ்ட்டு தான் இருக்குது. நான் வந்து தேடி பார்த்தேன், சவுளுடைய படை லிஸ்ட் இருக்கா, இல்லை சாலமோன் பயங்கரமாக அரசாண்டார் இல்லையா, அவரோட படை லிஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா இல்லை. சாலமோன் வந்து எப்படி அரசாண்டார், எந்தெந்த பகுதியில் யாரெல்லாம் நியமித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. படைகளுக்காக அவர் வந்து என்னெல்லாம் செலவு பண்ணார் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தாவீதுடைய படையில் உள்ளவங்களுடைய லிஸ்ட்டு மட்டும்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படின்னா சாதாரணமானவங்க கிடையாது. நமக்கு தெரியும் தாவீதோட படையில் இருந்தவங்க ஒரு மயிரிலையும் தப்பாமல் கவன்கள் எறிகிறவர்கள் மட்டுமல்ல, ராட்சசர்களை கொன்றவங்க. நமக்கு தெரியும் இல்லையா, கோலியாத்தை கொன்றது வந்து தாவீது. ஆனால் அதே மாதிரி கோலியாத்தோட கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாரையுமே அழித்தது யாருன்னு பார்த்தா இந்த தாவீதுடைய படையில் இருந்தவங்க தான். அதே நேரத்தில் உறைந்த பனி காலத்தில் போய் ஒரு குகையில் இருந்த ஒரு சிங்கத்தை கொன்றவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா இப்படி நிறைய காரியங்களை வாசிக்க முடியும். அவ்வளவு சிறப்பான ஒரு படை தான் யாரோடதுன்னா தாவீது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாவீது வந்து ஒரு நல்ல யுத்த வீரன் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் தாவீது நல்ல யுத்த வீரன், அவருடைய படையில் இவ்வளவு சிறப்பான ஆட்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தா இந்த யோவாப் தான் ஒரு விதத்தில். ஏன் அப்படின்னா, என்னதான் நம்ம செயல்பட்டாலும் கூட நம்ம கூட இருக்கிறவங்க சரியாக இருந்தால் தான் வந்து அது சிறப்பாக இருக்க முடியும். அந்த ஒரு கிருபையை தான் ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார். உண்மையாகவே தாவீதோட படை சிறப்பாக இருந்ததுக்கு ஒரு மறைமுகமான பெரிய காரணம் அப்படின்னா இந்த யோவாப் தான். ஏன் அப்படின்னா இவர் வந்து படைத்தலைவனாக இருந்ததுனால அந்த வீரர்களை அவர் சரியாக வழி நடத்தினதை பார்க்க முடியும். இவர் வந்து படைத்தலைவனாக எப்படி ஆனார், இவரோட அக்கா மகன் அப்படின்ற அந்த ஒரே காரணத்தினால படைத்தலைவன் ஆனாரா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அந்த உறவின் அடிப்படையில் இவர் பெற்றுக்கொள்ளலை. இவர் எப்படி பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா 11வது 2 சாமுவேல் 1 நாளாகமம் 11:6 எப்படி படைத்தலைவன் ஆனாருன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த யோவாபை பற்றி ஆண்டவர் பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் யோசித்தேன், இந்த யோவாபை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கா மாதிரி இல்லையே, எப்படி நம்ம நெகட்டிவான காரியங்களை சொல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, உட்கார்ந்து தியானிக்கும் பொழுது தான் அநேக நல்ல விஷயங்களை இந்த யோவாபிட்டிருந்து கற்றுக்க முடிஞ்சுதா. 11:6 வாசிப்போம். எபூசியரை முறிய அடிக்கிறதில் எவன் முந்தினவனாய் இருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாபதியுமாய் இருப்பான் என்று தாவீது சொல்லி இருந்தான். போதும். இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த சம்பவம் தெரியும். தாவீது வந்து சவுலுக்கு தப்ப ஓடுகிறார் இல்லையா, சவுலுக்கு தப்ப ஓடுகிறார். அப்புறம் சவுல் வந்து மரித்து போகிறார். மரித்து போனதுக்கப்புறம் அவர் வந்து யூதா கோத்திரத்துக்கு மட்டும் 7 வருஷம் அவர் ராஜாவாக இருக்கிறார். அதுக்கப்புறமா தான் இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் தானே சவுல் இருக்கும் பொழுதே எங்களை நடத்திட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் மேலேயும் ராஜாவாக இருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த எருசலேமில் இருக்கிற அந்த எபூசியரை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுகிற அந்த சூழ்நிலையில் தாவீது சொல்லுகிற வார்த்தை தான், யார் எபூசியரை முறிய அடிக்கிறதுல முந்தி இருக்கிறாங்களோ அவங்க தான் தலைவனும் சேனாபதியுமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் தாவீது சொல்கிறாரு. அந்த சூழ்நிலையில் தான் இந்த செருயாவின் குமாரனாகிய யோவாப் வந்து என்ன பண்ணுறாரு, முந்தி ஏறி தலைவன் ஆகிறார். தாவீது வந்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா கிடையாது. ஒருவேளை பின்னாட்களில் தாவீதை கனப்படுத்தினவங்க இருந்திருக்கலாம். ஆனால் தாவீதோட அந்த அற்பமான ஆரம்பத்தில் தாவீதோட இருந்த நபர் தான் இந்த யோவாப். யோசிச்சு பாருங்களேன், இப்போ வந்து ஒரு பெரிய கட்சிக்காக உழைக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, நிறைய சின்ன கட்சிகள் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனால் அந்த இடத்துல தன்னோட உயிரையும் பணையம் வச்சு அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறதை பார்க்குறோம், யோவாப் வந்து முந்தி ஏறி தலைவன் ஆகிறத பார்க்குறோம். அந்த எபூசியரின் குடிகள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இங்கே வந்து நீங்கள் வர முடியாது, குருடரும் சப்பானிகளும் உங்களை தடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், இந்த யோவாப் வந்து யுத்த வீரன், தாவீது யுத்த வீரன், இவங்களோட இருக்கிறவங்க யுத்தம் செய்கிற மக்கள். ஆனால் இவங்க சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன், குருடரும் சப்பானிகளும் உங்களை தடுப்பாங்கன்னு சொல்லி
அவ்வளோ அற்பமாக பேசுகிறாங்க. அந்த அற்பமான வார்த்தைகளை கேட்ட உடனே யோவாப் வந்து மனமடிஞ்சு உட்காரலை. தாவீது வந்து ஒரு பெரிய படைத்தலைவன், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் 12 கோத்திரத்துக்கும் ராஜா, அதனால நான் யுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யுத்தம் பண்ணல. தன்னுடைய தலைவன் சிறியவனாக இருந்த நாட்களிலேயே கூட இந்த யோவாப் வந்து முந்தி ஏறி தலைவனாகிறத பார்க்குறோம். ஏதோ அவரோட உறவு அதனால் அதை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த எபூசியர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 63வது வசனம், யோசுவா 15:63 இந்த எபூசியர்கள் எப்படிப்பட்டவங்க, எப்படி இருந்தாங்க அப்படின்றத அந்த யோசுவா புத்தகத்தில் பதிவிட்டிருக்கு பாருங்களேன். யோசுவா 15:63 வாசிப்போம். எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்திவிடக் கூடாமற் போயிற்று. ஆகையால் இந்நாள் மட்டும் எபூசியர் யூதா புத்திரரோடே எருசலேமிலே குடியிருக்கிறார்கள். நமக்கு நல்லா தெரியும், மோசே தான் இஸ்ரவேலுக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தவர். ஆனால் யோசுவா தான் என்ன பண்ணாருன்னா, அந்த பங்கிட்டு நிறைய யுத்தங்களை நடப்பிச்சது இந்த யோசுவா தான். எத்தனையோ ராஜ்யங்களுக்கு விரோதமாக அவர் போனதை பார்க்குறோம். எரிகோ சம்பவம், ஆயி சம்பவம், இது எல்லாமே நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்தி விடக்கூடாமல் போயிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யூதா அப்படின்னாலே துதின்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த யூதா புத்திரர் வந்து யுத்தம் அப்படின்னாலே அவங்க தான் ஃபஸ்ட்டு நிற்பாங்க. ஆனால் அந்த யூதா புத்திரர் கூட யோசுவா கூட என்ன பண்ண முடியலையா, இந்த எபூசியரை துரத்தி விட முடியாமல் இந்த எபூசியர்கள் யாரோட தான் குடியிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம், எருசலேமில் யூதா புத்திரரோட குடியிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ யோசுவா நாட்களில் கூட துரத்தி விடப்பட முடியாத அந்த எபூசியர் வந்து யாரோட நாட்களில் துரத்தப்பட்டாங்கன்னு பார்க்குறோம், யோவாப் நாட்களில் தோற்கடிக்கப்பட்டதை பார்க்குறோம். ஒரு சில நேரத்தில் நம்ம நினைப்போம், நம்மளை விட பெரியவங்க இந்த காரியத்தை பார்த்து பயந்து நிற்கிறாங்க, நம்ம இதை செய்யணுமா, நம்ம இதை முன்னெடுக்கணுமா, நம்ம இதை பொறுப்பெடுக்கணுமா, நான் வயசில் சின்னவனாச்சே, எனக்கு அனுபவம் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அப்படின்னா ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறது என்ன, எப்படி அப்படின்னா, யோசுவாவால் துரத்தி விட முடியாத அந்த எபூசியரை யோவாவை கொண்டு துரத்தணும் அப்படின்றது தான் ஆண்டவரோட சித்தம். அப்போ வயசு கம்மின்றதை நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்ம அந்த எபூசியரை துரத்தி விட முடியாது. எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் அது பெருசு அப்படின்னு சொல்லி நீங்கள் மலைச்சு நிற்க வேண்டாம். ஒருவேளை அது கோலியாத்த மாதிரி தெரிந்தாலும் கூட தாவீதுனுடைய கையில் இருக்கிற அந்த சிறிய கல்லுக்கு அது அடிபணிந்து போகும். சவுலுடைய பட்டயத்துக்கு முன்பாக அடிபணிய முடியாத அந்த கோலியாத் வந்து தாவீதுனுடைய கல்லுக்கு முன்பாக விழணும் அப்படின்றது ஆண்டவருடைய சித்தம். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நான் வயசில் சின்னவன் அப்படின்ற அந்த சிந்தையை நமக்குள்ளே இருந்து எடுத்து போட்டு, ஆண்டவரை என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். உண்மையாகவே இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. யோசுவா துரத்தி விட முடியாத ஒரு கோத்திரத்தை, எபூசியர்கள் அப்படின்னா அது மாம்சம் அப்படின்றது நமக்கு தெரியும், அந்த கோத்திரத்தை இந்த யோவாப் துரத்தினார். தாவீது கூட துரத்தலை. யோசிச்சு பாருங்களேன், யோவாப் வந்து அவர்களை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த அளவுக்கு இவர் வந்து விசேஷமானவர். நான் முதல்ல சொன்ன மாதிரியே யோவாப்பை குறித்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். நான் இப்போ சொன்னது வந்து இன்ட்ரொடக்ஷன் தான். இனிமேல் தான் இந்த யோவாக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்து, அந்த விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கா அப்படின்றத நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம 2 சாமுவேலில் தான் நம்ம தொடர்ந்து வசனங்களை வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் எடுத்து வச்சுக்குவோம். 2 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அதை வாசிப்போம். 2 சாமுவேல். யோவாப் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேலை தொடராமலும் யுத்தம் பண்ணாமலும் நின்று விட்டார்கள். யோவாப் வந்து என்ன பண்ணாரா, எக்காலம் ஊதினாரா. அப்போ என்ன ஆயிடுச்சா, யுத்தம் நின்று போனதை பார்க்குறோம். இந்த யோவாப் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, யுத்தத்தை முடிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அப்போ அவர் யுத்தமே செய்யலையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படின்னா இந்த சம்பவத்தை வாசித்தா நமக்கு தெரியும். இந்த யுத்தம் வந்து இஸ்ரவேலுக்கு உள்ளாகவே வந்த ஒரு யுத்தம், சகோதரரோடு கூட வந்த யுத்தத்தை இந்த யோவாப் வந்து முடித்தார். ஆனால் அதே நேரம் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி அந்நிய ஜாதியோட அந்நிய மக்களோட வந்த யுத்தத்தில் அவர் என்ன பண்ணலை, விட்டு விடவே இல்லை. இந்த நேரத்தில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, சகோதரரோட ஒரு யுத்தம் இருக்கும் அப்படின்னா அந்த யுத்தத்தை நம்ம
ஆரம்பிக்கிறோமா முடிக்கிறோமா அப்படின்றத நம்ம இந்த காலை நேரத்தில் யோசிக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் அப்படின்னா யுத்தத்தை ஆரம்பிக்கிறவங்களா இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா யுத்தத்தை முடிக்கணும். எப்படி முடிக்கணுமா? எக்காலம் ஊதி முடிக்கணுமா? ஒருவேளை போராட்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நன்றி சொல்லி யுத்தத்தை முடிக்கணும். ஏன் ஆண்டவரே என்னை இப்படி கடினமான சூழ்நிலையில் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்காம கோலியாத்தை வந்து தாவீது தான் வீழ்த்தினார் இல்லையா? ஏன் ஆண்டவரே என்னை இப்படி நடத்துகிறீங்கன்னு தாவீது கேட்கல. அதனால தான் தாவீதை கொண்டு அவர் கோலியாத்தை வீழ்த்தினதை பார்க்க முடியும். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்தான். நீதிமொழிகளில் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் இந்த யுத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா சண்டையின் ஆரம்பம் எப்படி இருக்குமா? நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17:14 சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. சண்டையின் ஆரம்பம் எப்படி இருக்குமா? மதகை திறந்து விடுகிற மாதிரி இருக்குமா? நமக்கு தெரியும் மதகு அப்படின்னாலே அது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் இல்லையா? மதகை திறந்து விடும்போது அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த தண்ணி திறந்து விடுற நேரத்தில் அந்த பக்கத்தில் யாருமே மிருகங்களாக இருந்தாலும் மனுஷர்களாக இருந்தாலும் அதில் அடித்து கொண்டு போகப்படுகிறத பார்க்குறோம். அதே மாதிரி தான் எது இருக்குமா? சண்டையோட ஆரம்பம் இருக்குமா? அப்போது அந்த சண்டையோட ஆரம்பத்தை தான் இந்த யோவாப் என்ன பண்ணார்? எக்காலம் ஊதி நிறுத்தினார். வீட்டில் கூட நம்ம வந்து எப்படி இருக்கிறோம்? இந்த சண்டையை வந்து ஆரம்பிக்கிறோமா முடிக்கிறோமா? அது மதகை திறந்து விடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த மதகை திறந்து விடுகிற அந்த சூழ்நிலையில் நம்முடைய வார்த்தை வந்து அதை கண்டினியூ பண்ணுதா இல்லை முடிக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த யோவாபுக்குள்ளே இருந்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த இடம் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில வசனங்களை கூட நான் காட்ட முடியும். இந்த யோவாப் வந்து எக்காலம் ஊதி யுத்தத்தை முடித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் கூட அநேக நேரத்தில் யுத்தத்தை முடிக்கிறவர்களாக இருக்கணும். சகோதரரோடு இருக்கிற யுத்தம் ஒருவேளை அவர்கள் வந்து அதுக்கு உடன்படலை அப்படின்னாலும் நாம் என்ன பண்ணணும்? எக்காலம் ஊதி நம்ம சைடு நம்ம யுத்தத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆண்டவருடைய பார்வையில் அது பிரீதியாக இருக்கும். அடுத்து இந்த யோவாபுடைய இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்க்கும்போது 2 சாமுவேலில் 2வது அதிகாரம் 30வது வசனம். 2 சாமுவேல் 2:30. யோவாப் அப்னேரை தொடராமல் ஜனங்களை எல்லாம் கூடி வரச் செய்தான். தாவீதின் சேவகரில் 19 பேரும் ஆசகேலும் குறைந்திருந்தார்கள். இந்த இடத்துல யோவாப் அப்னேரை பின்தொடராமல் விட்டுவிட்டான். இது என்ன சூழ்நிலை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சூழ்நிலை அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா முதல்ல அவங்களுக்குள்ள யுத்தம் வந்தது அப்படின்ட்டு. அந்த சூழ்நிலையில் யோவாபுடைய தம்பி ஆசகேல் கொல்லப்படுகிறார். யார் அப்படின்னா அப்னேர் கொன்றுறாரு. ஆனால் தன்னுடைய தம்பி கொல்லப்பட்ட அந்த சூழ்நிலையில் கூட இவர் என்ன பண்ணுறாராம்? அப்னேர் அடுத்து என்ன பண்ணியிருக்கணும்? இவர் வந்து சாதாரண மனுஷன் கிடையாது. நான் சொல்கிற யோவாப் வந்து ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, ஒரு படைத்தலைவன். யுத்த வீரன் கூட சொல்லக்கூடாது, நம்ம படைத்தலைவன். அவன் நினச்சா அந்த அப்னேரும் சவுலோட படைத்தலைவன் தான். அவன் நினச்சா கொன்றுக்கலாம், பின்னாட்களில் கொன்னுட்டான் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அந்த சூழ்நிலையில் அவன் யுத்தத்தை முடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணலையாம்? பின்தொடராமல் விட்டு விட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறத பார்க்குறோம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு கூட பிறந்த தம்பி இறந்து போன ஒரு சூழ்நிலையில் பழி வாங்க மனசு துடிக்குமா துடிக்காதா? ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட அவன் என்ன பண்ணான்? தன்னை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் பின்தொடரக்கூடாது, அந்த இடத்துல ஒரு அமைதி வரணும் அப்படின்றதுக்காக அவன் பழி வாங்காமல் அந்த இடத்துல அமைதியாகி போகிறத பார்க்குறோம். எத்தனை நேரம் நம்ம அதை செய்கிறோம்? நம்மளால் செய்ய முடிகிறது. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரோமரில் வாசிக்கிறோம் 12:19-21. ஆண்டவருடைய வேலை எதுவா? பழி வாங்குறது. ஆனால் நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவருடைய வேலையை நம்ம செய்கிறோம், நம்ம வேலையை நம்ம செய்ய மாட்டோம். அடுத்தவங்க வேலையை செஞ்சால் நமக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவருடைய வேலையை செய்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. பழி வாங்காமல் நம்ம பழி வாங்குகிறதற்கு இடம் கொடுக்கணுமா? நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நினைவு வரல. அப்போது நான் இன்னும் வந்து ஆண்டவருடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்றத நான் உணர்ந்து கொண்டேன். யோசித்து பாருங்கள், மாம்சத்தின்படி ஒரு பழி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். அவனுடைய கோபங்கள் வந்து நியாயமானது. தன்னுடைய தம்பி கொல்லப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவன் மனம் எவ்வளவு துடித்திருக்கும். கூட பிறந்த சகோதரன் ஒரே இடத்துல அவங்க வேலை செய்கிறாங்க. அதாவது
தூரமாக இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்குள்ள அந்த அன்பு அதிகமாக இருந்திருக்குமான்னு தெரில. ஒரே இடத்துல தாவீதோட படையில் அவங்க வேலை செய்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் தன்னுடைய தம்பி கொல்லப்படுகிறத பார்க்குறோம். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட அவன் அமைதியாக இருந்ததை பார்க்குறோம். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு நாள் தியானிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் யோவாபை குறித்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. யோசுவா முறியடிக்க முடியாத அந்த எபூசியரை யோவாப் முறியடித்ததை பார்க்கிறோமே. அற்பமான நபரை போல காணப்பட்டாலும் யோவாபுக்குள்ளே இருந்த காரியங்கள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதப்பா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, ஒருவேளை எங்களை விட பெரியவங்க செய்ய முடியாத இந்த விஷயத்தை நான் செய்ய வேண்டுமா ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு முன்னாடி இருக்கவங்க இதை செய்யலையேன்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் நம்மோட சொல்லுவார் அப்படின்னா தைரியமாக அதில் கால் எடுத்து வைப்போம். ஆசாரியர்களுடைய உள்ளங்கால்கள் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் அந்த யோர்தான் ஓடாமல் ஒரு குவியலாய் நிற்கும். நம்ம எதுக்காகவும் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருன்னு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுறாதீங்க. எதை குறித்து சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் உங்களோட பேசுகிறார். சோர்ந்து போக வேண்டாம். அதே மாதிரி யுத்தத்தை முடிக்கிற நபராக இந்த யோவாப் இருந்தார். வீடுகளில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், ஊழிய ஸ்தலத்தில் நம்ம யுத்தத்தை ஆரம்பிக்கிறோமா முடிக்கிறோமா? இந்த காலை நேரத்தில் யோசித்து பார்ப்போமா? ஆண்டவரே, இந்த யோவாப் யுத்தத்தை, சகோதரருக்குள்ளே இருக்கிற யுத்தத்தை முடிக்கிறவனாக இருந்தது போல் எங்களையும் யுத்தத்தை முடிக்கிறவங்களாக மாற்றுங்க ஆண்டவரே. கேட்கலாமா? ஆண்டவரே, நான் யுத்தத்தை ஆரம்பிக்கிறவளாக இருக்கக்கூடாதாப்பா. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும்னு அதை விட்டு விடு. வீட்டில் எந்த விவாதம் வந்தாலும் நம்முடைய வார்த்தை கண்டினியூ ஆக வேண்டாம். அதே மாதிரி நியாயமாய் பழி வாங்க வேண்டிய சூழ்நிலையில் அவன் அமைதியாக இருக்கிறத பார்க்குறோம். தன்னுடைய சொந்த தம்பி கொல்லப்பட்ட நேரத்தில் அவன் இருதயம் எவ்வளவு துடிச்சிருக்கும், எவ்வளவு கண்ணீர் விட்டு கதறி இருப்பான். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட அவன் அப்னேரை பின்தொடராமல் அந்த சூழ்நிலையில் அமைதி வருகிறதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்ததை பார்க்குறோம். பழி வாங்க நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பழி வாங்குகிற வேலை அவருடையது, நம்முடையது கிடையாது. நம்ம துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி எக்காலம் மூதி நன்றி சொல்லி இந்த சூழ்நிலையை கடந்து போகிறது தான் நம்முடைய வேலை. ஆண்டவரே, அம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த காலை நேரத்தில் இந்த யோவாபை குறித்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் ஆண்டவரே கண்ணீரோடு உடைய சமூகத்தில் இருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய கண்ணீருக்கு இந்த நாளில் ஒரு பதிலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த காரியத்தை குறித்து மனம் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ அதை குறித்து ஒரு தைரியத்தை தேவன் அவர்களுக்குள்ளே எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எந்த விதத்திலும் பிசாசு சோர்வை கொண்டு வந்து உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை மேற்கொள்ளாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகள் மேற்கொள்ள எக்காலம் மூதி ஆண்டவரை சத்துருவை மேற்கொள்ள எபூசியரை முறியடிக்கக்கூடிய கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த காலை ஜெபத்திற்கு எங்களோடு இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளுக்குரிய நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து தேவன் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.